பாக்கியலட்சுமி அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்து செய்யாத பழிக்காக உள்ளே போயிட்டாரு. இதனால குடும்பமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் எல்லா நியூஸுமே வந்துருச்சு. இனியா வந்து அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கோபியை பார்க்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் கோபி வந்து நான் தான் கொலை பண்ணதா சொல்லுங்கள், இனியாவை பேரை இதில் இழுக்கவே இழுக்காதீங்க, இனியா என்றைக்குமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிக்க வராங்க. விசாரிக்க வந்தப்போ உங்கள் பொண்ணு தானே கொலை பண்ணியிருக்கா, அந்த தானே மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. இல்லை, என் பொண்ணுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கோபி தான் வந்து கொலை பண்ண மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இனியா போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். அந்த சிசிடிவி கேமரா வந்து எடுத்து அதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் செக் பண்ணுறாங்க. அப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இனியா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது வந்து சுதாகர் வந்து ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக தான் வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அதனால் ஏற்கனவே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியே சேர்ந்து திட்டம் போடுறாங்க. எப்படி வந்து சூதனமாக பாக்கியா வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கோபியையும் இனியாவையும் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பண்ணிவிட்டு பாருங்கள்.